வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 27 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பிக்தின் கலாம் மற்றும் பாலா எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. பக்குபிலா மற்றும் செரோகன் எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். சாங் மற்றும் ரங்மா எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. தால்காய் மற்றும் கோட்டிபுவா எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூடியாஸ், புக்சா, ஜோன்சாரி, காஸ், ராஜி மற்றும் தாரு. பிசி ராய், புருஷோத்தம் தாஸ் தாண்டோன் 1961ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார் யமுனா மணி மற்றும் வேத பிரகாஷ பின்பற்றக்கூடியவர். ராமானுஜாச்சாரியார் விசிஷ்ட அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் ஸ்ரீபாஷன் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி மூவ்மெண்ட், அதாவது பக்தி இயக்கத்தை தென்னிந்தியால இருந்து வட இந்தியாவுக்கு எடுத்துட்டு போனது யாருன்னா ராமானந்தா. துணை ஜனாதிபதி பதவி அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்க நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 இருந்து 1985 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்புல பகுதி 5ல யூனியன் பத்தி சொல்லியிருக்காங்க, அதாவது மத்திய அரசாங்கம். அது சரத்து 52ல இருந்து 151 வரைக்கும் அதுக்குள்ள வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஐயால சோமை யாஜ்வாலா லலிதா இந்தியாவின் முதல் பெண் பொறியாளர். ராமோசி எழுச்சி சித்தூர் சிங் தலைமையில நடந்துச்சு. அசாம் மாநிலத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை மஜுலி, தெஹிங் பட்காய். என்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் மாசம் 2018ஆம் ஆண்டு நிதி அமைச்சகத்தில் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகம். ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகம். மகாராஷ்டிரா பூஷன் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? ராம் சுதார். 15வது ஹாக்கி இந்தியா சீனியர் மகளிர் தேசிய சாம்பியன்ஷிப் 2025 வென்ற அணி எது? ஹாக்கி ஜார்க்கண்ட். விக்ரம் 3201 மற்றும் கல்பனா 3201 அதிவேக நுண்செயலியாக உருவாக்கிய அமைப்பு எது? இஸ்ரோ. விவிதா கா அமிர்த் மகோத்சவின் 2வது பதிப்பை தொடங்கி வைத்தவர் யார்? திரௌபதி முர்மு ராஷ்டிரபதி பவன்ல இதை தொடங்கி வச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான ACM டூரிங் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆண்ட்ரூ பார்டோ மற்றும் ரிச்சர்ட் சுட்டாங். விபப் குமார் தாலுக்தர் IUCN ஹாரி மெசல் விருது வாங்கியிருக்காங்க. டேவிட் பெக்கம் உலக பொருளாதார மன்ற கிறிஸ்டல் விருது. லியூ ஜியா குன் 2025க்கான பிரிட்ஸ்கர் கட்டிடக்கலை பரிசு. ஜெயஸ்ரீ வெங்கடேசன் ஈரநில ஞான பயன்பாட்டிற்கான ராம்சார் விருதை பெற்ற முதல் இந்தியர். குண்டர் பிளாஷல் 2025 ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு. இந்தியாவில் சட்டமன்ற நடவடிக்கைகளை சைகை மொழியில் ஒளிபரப்பிய முதல் மாநிலம் எது? பஞ்சாப். BRO அப்படிங்கிற அமைப்பு பஞ்சாப்ல கசோல் பாலத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. பஞ்சாப் மாநிலம் லோக் மில்னி அல்லது ஜனதா தர்பார் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. பூசா 44 நெல் வகையை தடை விதிச்சிருக்காங்க. மிஷன் நிஷ்தை சி கோஹாட் 3.0 முயற்சி அப்புறம் ஹிஃபாசத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க பஞ்சாப் மாநிலம். 2024 to 2025ஆம் ஆண்டில் 250 மெட்ரிக் டன் சரக்கு ஏற்றுதலை எட்டிய முதல் ரயில்வே மண்டலம் எது? ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே. மத்திய ரயில்வே இகாத்பூர் ஏரியில மிதக்கும் சூரிய உற்பத்தி நிலையத்தை நிறுவியிருக்காங்க. இந்தியாவின் முதல் நமோ பாரத் ராபிட் ரயில் அகமதாபாத் டு புஜ் இடை இணைக்கப்பட்டிருக்கு. பாரத் எட்மோஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கு 8666 கோடி மதிப்புல உருவாக்கக்கூடிய இந்திய புல்லட் ரயில் ஒப்பந்தம் கிடைச்சிருக்கு. உள்கட்டமைப்பு நவீனமயமாக்குதலுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல சுவிட்சர்லாந்து நாடும் இந்தியன் ரயில்வேஸும் கையெழுத்திட்டு இருக்காங்க. சுல்தான்கஞ்ச் ரயில் நிலையத்துடைய புதிய பேர் அஜ்கே பினாத் தம். அது பீகார் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஜல் சக்தி அபியான் கேட்ச் த ரெயின் 2025 முன்முயற்சியின் 6வது பதிப்பை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? இது ஆரம்பிச்ச மாநிலம் ஹரியானா.
சோ இதுக்கான மைய கருத்து பீப்புள்ஸ் ஆக்ஷன் ஃபார் வாட்டர் கன்சர்வேஷன். இந்தியாவின் முதல் மீன்வள வணிக மையம் ஹரியானா மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஹரியானா மாநிலம் வான்முத்ரா திட்டம் தொடங்கியிருக்காங்க. நீலகையை அழிக்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அப்புறம் உலகின் முதல் அமைதி மையத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஹரியானா மாநிலம். பில்லி ஜீன் கிங் கோப்பை ஆசியா ஓஷியானா குரூப் ஒன் போட்டியை நடத்தும் நகரம் எது? இந்தியால பூனே அப்படிங்கிற இடத்துல நடக்க போகுது. 2026 உலக பேட்மிண்டன் டூர்னமெண்ட் இந்தியால நடக்க போகுது. ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை இந்தியால நடக்க போகுது. பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பும் உலக ஜூனியர் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் சாம்பியன்ஷிப்பும் இந்தியால நடக்க போகுது இந்த வருஷம். கொக்கோ உலகக்கோப்பை இந்த வருஷம் இந்தியால நடக்க போகுது. 2025 உடைய ISSF ஜூனியர் உலகக்கோப்பை இந்தியால நடக்க போகுது. உலக குத்துச்சண்டை இறுதி கோப்பை இந்த வருஷம் இந்தியால நடக்க போகுது. ஃபைட் செஸ் உலகக்கோப்பை இந்த வருஷம் இந்தியால நடக்க போகுது. டி குகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார் மற்றும் மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகன் பீட்கர் அர்ஜுனா விருது. சுபாஷ் ராணா, தேபாலி தேஷ்பாண்டே, சந்தீப் சங்வான் துரோணாச்சாரியா விருது. எஸ் முரளிதரன், ஆர்மண்டோ கொலாகோ துரோணாச்சாரியா வாழ்நாள் விருது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகூன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபீல்ட், ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. நிகான் கிட்டாங்கியோ அமைதிக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், திமிஸ் கசாபிஸ், ஜானம் ஜம்பர் வீதியிலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு.